இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல உங்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எப்பவுமே அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணுவேன். ஓகே. 1993 சரிங்களா, யூடிஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அப்பெல்லாம் நம்ம இப்போ மாதிரிலாம் வாங்க முடியாது. அப்போ யூடிஐங்கிற ஒரு கம்பெனி தான் அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து ரீட்டைல் செக்மெண்ட்டுக்கு வித்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த யூடிஐ வந்து ஒரு பேங்க் ஆரம்பிச்சாங்க. அதாவது யூஎஸ் 64 அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருந்தது. அந்த யூஎஸ் 64னா என்னன்னு அப்புறமா நான் சொல்றேன். பட் ஒரு ஸ்கீம், அது மியூச்சுவல் ஃபண்ட் தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கீமை கொண்டு போனதுல நிறைய தவறுகள் ஏற்பட்டு, பிரச்சனைகள் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் அதை சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி யூடிஐங்கிற பேரு ஆக்சஸ் பேங்க் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. எப்போ 2007. எஸ், 2007 ஆக்சஸ் பேங்க்னு இந்த பேங்க்குக்கு பேர் மாத்தினாங்களே தவிர, இந்த கலர் என்வரான்மெண்ட்ல எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தது. அது ஆக்சுவலாக டிவால் ஆயிடுச்சு. அது க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் அது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸாக மாறிடுச்சு. பட் அந்த ஜிடிபின்னு சொல்றோம் இல்லையா, குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், அந்த பேங்க்குடைய கலர் என்வரான்மெண்ட் தான் இந்த ஆக்சஸ் பேங்க்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இது ஆரஞ்சு, ப்ளூ அந்த மாதிரி மிக்சட் காம்போல இருந்தது. இதையெல்லாம் ஏன் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு பெரிய டேர்ன் அரவுண்ட் இந்த பேங்க்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேங்கோட ஸ்டாக் பிரைஸ், இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மாறுச்சு. அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் ஒரு சில நிறுவனங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வரும். அப்படி வரும்பொழுது சிலது வந்து தப்பி மேலேயும் போயிருக்கு, அதுவே ஃபெயிலியர் ஆகி கீழேயும் போயிருக்கு. அப்படியான ஒரு நாள் இன்னைக்கு யாருக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஐடிபிஐ பேங்க். இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மாசமா ஐடிபிஐ பேங்க் சம்பந்தமே இல்லாம வளர்ந்ததும் பார்ப்பீங்க. என்ன, போன ஒரு 2-3 வாரமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கீழ் நோக்கி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரைஸுக்கு, ஷேர் பிரைஸுக்கு கிட்டத்தட்ட 76 ரூபாய்க்கு சார்ட் வைக்கிறேன் பாருங்க, மூவ் ஆயிருக்கு. ஸோ என்னடா எலி அம்மனமா ஓடுதுன்னு பல பேர் யோசிச்சிருப்பீங்க இல்லையா? எஸ், அது என்ன நடந்ததுன்னா, ஒரு பிஎஸ்சி செக்டார், அதாவது நான் யூடிஐ சொன்னது வந்து பிஎஸ்சி செக்டார் கிடையாது, அது வந்து ஒரு பிரைவேட் செக்டார். இருந்தாலும் கிட்டத்தட்ட அது ஒரு பிஎஸ்யூவால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட, அதாவது எல்ஐசி மாதிரி ஒரு கம்பெனி. என்டையர்லி நான் இப்போ சொல்ல போற விஷயம் என்னன்னா, பிஎஸ்யூ செக்டார் ஒரு பிரைவேட் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு மேல வளருமோ அந்த அளவுக்கு என்ன ஆச்சுன்னா, அதை விற்க போறாங்கன்னு தெரிஞ்சோன்னே, அதாவது கவர்மெண்ட் வந்து பிரைவேடைஸ் பண்ண போறோம்னு சொன்னதுல இருந்தே, அந்த பிட்டிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே இந்த ஸ்டாக் பிரைஸ் கண்ணா பின்னான்னு வளர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட 90 ரூபாயில இருந்தது 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் 90, 100 ஆச்சு, 100, 105 ஆச்சு, 100, 115 ஆச்சு. என்னடா மார்க்கெட்டே இன்னைக்கு ஒரு மாதிரி மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி யோசிச்சதுல தான் என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிரைவேடைசேஷன் கான்செப்டை பிட்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வார் பேனிக் இருக்கிறதுனால மார்க்கெட்ல 116 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக் பிரைஸ் கிட்டத்தட்ட 90 ரூபாய் கிட்ட வந்துச்சு. 90 ரூபாயில இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கம்மியான ரேட்ல பிட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்படி ஆகாத நிலைமை. அதாவது ஒரு நல்ல பிரைஸ்ல வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் ரொம்ப, அதாவது ரிசர்வ் ஃபண்ட் இருக்குல்ல, அதுக்கு அந்த பேங்க்குக்கு ஒரு ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரிசர்வ்க்கு கீழே நீங்க கோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ன உடனே நிறைய பேர் நினைச்சிட்டாங்க பிரைவேடைசேஷன் பண்ற பிளானையே கேன்சல் பண்ணிட்டாங்க போல கவர்மெண்ட். அப்படி நினைச்சாங்க, கிடையாது. அவங்க அந்த பிளான்ல இருந்தெல்லாம் கேன்சல் பண்ணல. ஸோ ஒரு 2 கம்பெனி பிட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர்பாக்ஸ் ஃபினான்ஷியல் அப்படிங்கிற கம்பெனியும் எமிரேட்ஸ் என்பிடிங்கிற கம்பெனியும் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, பிட் பண்ணியிருந்தாங்க இந்த கம்பெனியை, அதாவது மீன் ஐடிபிஐ பேங்கை வாங்குறது. ஆனால் என்ன பிரச்சனை நான் சொன்னேன், எஸ், இந்த பேங்கோட ரிசர்வ்ஸை விட கம்மியாக இருந்ததுனால அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேர்பாக்ஸ்ங்கிற கம்பெனி நடத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரேம் பிரேம் அப்படிங்கிறவர் கனடால, சரிங்களா, அவர் இப்போ கனடாவில் தான் இருக்காரு. அவர் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கத்தோலிக் சிரியன் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஐஏஎஃப்எல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அது மாதிரி ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இங்கேயும் பண்ணியிருக்காரு. ஸோ ஈ வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன்டு ஐடிபிஐ. ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸ் என்பிடி. இந்த எமிரேட்ஸ் என்பிடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு யூஏஇல இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஆனால் இவங்க எங்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல பண்றாங்க, யூரோப்ல பண்றாங்க, ஏசியாலேயே பல இடங்கள்ல இவங்களோட பேங்க்ஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் ஒருவேளை இந்த ஐடிபிஐ வாங்குறதா இருந்திருந்தால் இப்போ இந்த ஐடிபிஐயோடைய ஸ்ட்ராட்டஜியே மாறி இருக்கும். இப்போ நீங்க ஐடிபிஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல நிறைய மேன் பவர் வேஸ்டா போயிட்டு இருக்கும். வேஸ்ட்னு சொல்லக்கூடாது, பட் அதை அவாய்ட் பண்ணி டிஜிட்டலைசேஷனை நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த டிஜிட்டலைசேஷன் அவங்க உடனே கொண்டு வருவாங்க. இப்போ நம்ம கவர்மெண்டோட பேங்க் போது என்ன ஆகுதுன்னா, டெசிஷன் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு தடவை ரெசல்யூஷன் போய் பாஸ் ஆகி வர்றதுக்குலாம் டைம் எடுக்கும். ஆப்வியஸாக நடக்கும், ஒன்றும் சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுக்கும். பட் ஒரு பிரைவேட் பேங்க் ஆகும்போது டெசிஷன் மேக்கிங் டைம் வில் பி வெரி லெஸ்.
இல்லையா? அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரூ. 90 மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் பிரைஸ் சரன்னு ஒரு 25% மேல வளர்ந்து ரூ. 116 மேல போய் நின்னு. புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரைவேடைசேஷன் நடந்ததுன்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ மாதிரி ஒரு பேங்க், ஆக்சிஸ் மாதிரி ஒரு பேங்க்கு ஈக்குவலா ஸ்ட்ராங்கான ஒரு பேங்க் ஐடிபிஐ ஃபியூச்சர்ல வரும். அப்போ இப்போ ஸ்ட்ராங்கா இல்லையான்னு கேட்காதீங்க. இப்பவே அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு 2007, 15, 18லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நிறைய டெப்ட்ஸ் இருந்தது. டெப்ட்ஸ்ன்னு நான் சொல்ல வர்றது வந்து என்பிஏ. நிறைய லோன் கொடுத்து தெரியாம கார்ப்பரேட்ல நிறைய லோனை கொடுத்து மாட்டிக்கிட்டு முடிச்ச காலங்கள்லாம் உண்டு. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில கேபிட்டலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பொசிஷனுக்கு வந்தது. அப்ப யார் உதவி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி. எல்ஐசி என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட பெரிய ஸ்டேக்கை வாங்கி அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைச்ச பணத்துல தான் என்ன நடந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு ஐடிபிஐ பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. ரைட்டா? ஸோ இந்த பொசிஷன் இருக்கு. இதுல இருந்து இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா பிரைவேடைசேஷனுக்கு போறாங்கங்கிறது வரைக்கும் கிளியர். இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன 5 வருஷமா கன்சிஸ்டண்டா உங்களுக்கு growth தெரியும் இல்லையா? உண்மையும் அதுதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரூ. 1.45 அர்னிங் பர் ஷேர் இருந்தது. இன்னைக்கு ரூ. 8 வரைக்கும் அர்னிங் பர் ஷேர் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபாஸ்டான growth அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாது. ஆனா ஒரு காலத்துல இதே பேங்கோட ஷேர் பார்த்தீங்கன்னா ரூ. 202 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் தான் இங்க கீழே வந்து திருப்பி இப்போ க்ரோ ஆகி மேலே வந்துட்டு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் தயக்கம் மக்கள் கிட்ட இருக்கு. இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்கிறது வந்து ரிஸ்க் தான் அப்படிங்கிறதுனால. பட் ஒருவேளை இது ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பிரைவேட் கம்பெனி கிட்ட மாட்டி அது வந்து டர்ன் அரவுண்ட் டைம் ஆச்சுன்னா இந்த பேங்க் எல்லாம் கிட்டத்தட்ட ஐசிஐசிஐ விட பெரிய பேங்கா கூட ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா இவங்களோட பிரான்ச்சஸ் வந்து அதிகங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதோட பிஇ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 10க்கும் கீழே தான் இருக்கு. ஏன்னா ரூ. 76ங்கிறப்ப கிட்டத்தட்ட 10க்கு கீழே இந்த ரேஞ்ச் இருக்கும். ரைட். ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா பிரைஸ் பை புக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ரூ. 54 புக்கே இருக்கு. ஆனா ஷேர் பிரைஸ் ரூ. 77 வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 1.3 தான் உங்களுக்கு என்ன இருக்கு பிரைஸ் பை புக் இருக்கு. இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜா அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ். நீங்க இந்த ரிஸ்க் எடுக்கணுமா வேணாமாங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் உங்களுக்கு 2 பக்கத்தையும் அலசி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துட்றேன். நம்மளோட கம்யூனிட்டியில் ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் இல்லை. ஏன் இல்லைன்னா என்ன மாதிரியான விஷன்ல இது போக போகுதுங்கிறது நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கல. இவ்வளோ ஹை வாலடைலிட்டியோட இது போகணுமா அப்படின்னா நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால நான் வைக்கலையே தவிர மற்றபடி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையா இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அழகாக கிராஜுவலாக க்ரோ இப்போ வராங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் பேங்க்கு ஈக்குவலாக இவங்களோட பிரைஸ் பை புக்கோ இல்லை பிஇஓ அட்ஜஸ்ட் ஆகி வரும்பொழுது இது ஒரு நல்ல க்ரோத்தாகவே கூட ஃபியூச்சரில் வரலாம். ஆக்சுவலாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லாஸ்ட் 3 இயர்ல இந்த ஸ்டாக் பிரைஸ் என்ன மூவ்மெண்ட்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2021ல் ரூ. 38 இருந்தது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ். இன்னைக்கு ரூ. 76. பட் 2026 ஜனவரிலலாம் பார்த்தீங்கன்னா மார்ச் பிப்ரவரிலாம் பார்த்தீங்கன்னா ரூ. 116 வரைக்கும் மேலே போயிருந்தது. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஃபைனலாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டர்ன் அரவுண்ட் டைம் வரும்பொழுது சரியான டெசிஷன்ஸ் எடுக்கணும். போட்டு மனசை போட்டு குழப்பிக்காது. உங்களுக்கு கிளியர் விஷன் இருந்தால் ப்ளீஸ் கெட் இன் டு திஸ். இல்லையா கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. தேர் ஆர் செவரல் பேங்க்ஸ், செவரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். பட் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிட்டேன் இல்லையா? இந்த ஹை வாலட்டிலிட்டி இருக்குமானா இருக்கும். மொத்தமாக இந்த கான்செப்டே ஃபெயிலியர் கூட ஆகலாம். நாளைக்கு பிரைவேடைஸ் பண்ணி அது ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா பல தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த பேங்கை வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வாங்கணும்னு நினைச்சது யாருன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஒரு 55,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஐடிபிஐ வாங்கணும்னு முயற்சி பண்ணது உண்மை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பிட்டிங்ல அவங்க பேர் வரல. பட் மேபி இப்போ திருப்பி ரீபிட்டிங் நடக்க போகுது. ரீபிட்டிங் நடக்கும்போது மேபி கோட்டக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கேட்ட ரேட் ரொம்ப சீப்பாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கோட்டக் வந்து பெட்டரான ப்ரைஸ் கொடுத்து வாங்கினாங்கன்னா ஸோ கோட்டக் மஹிந்திரா ஒருவேளை ஐடிபிஐ வாங்கினாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய டர்ன் அரௌண்டாக மாறும். கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அலகாபாத் பேங்க்கும் இந்தியன் பேங்க்கும் மிக்ஸ் ஆச்சு. மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காலம் வேற மாதிரி இருந்தது. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேற மாதிரி ஆச்சு. 2 விதமான கஸ்டமர், அப்போ ஒரே மாதிரியான சாஃப்ட்வேர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய டர்ன் அரௌண்டாக ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான். எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? எனிவே உங்களுக்கான விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். நவ் இட் இஸ் யுவர் கால் டு டேக் அ டெசிஷன். நம்மளுடைய கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே ஓரளவுக்கு நான் வந்து கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒருவேளை யாருக்காவது ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸ் அதில் மிஸ் ஆயிருந்ததுன்னா ப்ளீஸ் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஸ்டாக் மிஸ் ஆயிருக்குன்னு நான் அதையும் வந்து அப்டேட் பண்ணி தரேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் போய் பாருங்கள். அதில் ஒரு வீடியோ கிடைக்கும். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. சரியா? நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம். அது மூலமாக அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க இல்லையா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.